இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். இந்த ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அற்புதமான ஆடி மாதத்துல மக்களுக்கு தேவையான எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் தேடி வர காத்திருக்கு? ஆடி பட்டம் இந்த ஆடி மாதத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 3-4 கிரகங்கள் பயிற்சி அடைகிறது. சுக்கிர பகவான் நீச்சமடைகிறார், சூரிய பகவான் ஆட்சி அடைகிறார், ஏற்கனவே வக்கரம் பெற்ற சனியோட எல்லா விதமான மங்களங்களும் வரப்போகிறது. நிறைய பேர் குபேர யோகங்களை அடைய போகிறீர்கள். அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும், யார் யாரெல்லாம் பெரிய அளவு போறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, உங்கள் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் என்னென்ன மாதிரியான பலன்கள் தேடி வர காத்திருக்கு? ஆடி மாதம் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, இன்று காலையில் ஒருத்தர் வந்திருந்தார். மகர ராசிக்காரர் குற்றாலத்திலிருந்து வந்திருந்தார். ஐயா, உங்களை பார்க்க மலேசியாலேருந்து வந்திருக்கேன். அது மாதிரிலாம் வருவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வாழ்கின்ற வாழ்க்கை எத்தனை அர்த்தமுடையதாக இருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். இவர்களை நான் பார்த்துருக்கேன், என் கூட பழகியிருக்காங்க. 10-15 வருஷமா இவங்களை நான் பார்க்குறேன். மகர ராசிக்காரர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஏப்பா சொல்ல வேண்டியது சொல்லலான்னு நினைச்சேன். கூட்டத்தில் ஒருத்தர் நீ ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டாங்கப்பா. அந்த மாதிரி வர்ற பிரச்சனைலாம் நீங்களே வாங்கி டைஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இதுதான் பெரிய ப்ராப்ளம். வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம கஷ்டத்தை அர்த்தம் சொன்னாதான் ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும். சொல்லாமே இருக்கிறது பெரிய கெத்துன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் சொல்லாமல் இருந்தால், ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, உங்களுக்கு 11 கூடிய செவ்வாய் பகவான் 6க்கு போகிறார். லீகல் இஷ்யூஸ் இருக்கிறவங்க தயவுசெய்து அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. அந்த பேப்பரையே மடச்சி வச்சுருங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து லெட்டர் வந்திருக்கு சார், தயவுசெய்து நாளைக்கே போயிருங்க. காணவில்லையில் போட்டு ஒரு தேடப்படும் குற்றவாளியை போட்டு கைது பண்ணிடுவாங்க. அப்புறம் ஜாக்கிரதையாக இருங்க. ஐயா, நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே தான், எனக்கு எதுக்கு சாமி ஃபோன் பண்ணி கூப்பிட்டு தான் வந்திருக்க போகிறேன் அப்படின்னு பணிவாக பேசி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள். 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருந்தால் வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரும். அதாவது நம்ம சும்மா இருந்தால் கூட பிரச்சனை வருது இந்த நேரம் தான். அப்போது யாராவது ஒருத்தர் நம்ம ஒய்ஃபை நமக்கு எதிராக டைவர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணும் டகால்னு போய் கால் வந்துடணும். நம்ம பார்ட்னர் நமக்கு எதிராக கேஸ் போட போகிறாரு, யாப்பா இப்படி பண்ணுறப்பான்னு ஃபோன் பண்ணி பேசிடணும். பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிடுங்க. பிரச்சனை தீவிரமடையும். ஜாக்கிரதையாக இருங்க. இன்ஸ்டீட் ஆஃப் பிரச்சனை மைண்ட் தனசில் வச்சுட்டு தூங்காமல் கொள்ளாமல் அவன் என்ன பண்ணுவான்னு நினச்சிட்டு இருக்கிறத விட கூப்பிட்டு பேசுறது எவ்வளோ நல்லது. நான் சொல்கிறது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். 5 கூடிய சுக்கிர பகவான் நீச்சம், யோகாதிபதி நீச்சம், ரொம்ப மோசமான நேரம். இப்போ இந்த நேரத்தில் IVF பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பந்தயம் பண்ணுறவங்க, நான் பண்ணி காட்டுறேன் பார், பாஸ்ட்டை சொல்லுவோம், சேல்ஸ் டார்கெட்டு இந்த மந்த் எண்டுக்குள்ளே நான் 400 கார் விற்று காட்டுறேன் பார். வேண்டாம், ஜாக்கிரதையாக இருங்க. சவால் மட்டும் விடாதீங்க, நடக்காமல் போனால் கஷ்டம். சேல்ஸில் இருக்கவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இப்போது நல்ல பலன்கள்லாம் ஏதாவது சொல்லுங்க குருஜி. நல்ல பலன் குரு பகவான் உச்சம். அப்போ என்ன ரொமான்ஸ் தான். என்ன 7ஆம் இடத்துல குரு பகவான். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மகர ராசிக்காரங்களுக்கு எது இருக்கிறதோ இல்லையோ, பணம் வருகிறதோ வரலையோ, புரியுதா? என்ன அடுத்த வேலை சாப்பாடு இருக்கிறதோ இல்லையோ, கூட லவ் பண்ண ஆளோட சேர்ந்து இருக்கிறது ஒரு கிக்கு சார். இப்படி சொல்லி தான் நானும் லவ் மேரேஜ் பண்ணேன். ஆனால் நம்பிடாதீங்க, அந்த கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் எல்லாம். 7 கூடியவன் உச்சமாகும் பொழுது என்ன ஆகும்னா ஒரே காதல் தான், வேறு வழியே கிடையாது. இவர் கூட தான் நீங்கள் வாழ்ந்தவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் மாதிரி திரும்ப ஃபஸ்ட்டு லவ் பண்ண ஆரம்பிங்க. 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாவார். காதலர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான், அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். 8ஆம் இடத்துல காதலிக்கிறவங்களுக்கெல்லாம் வேறு எதை பற்றியும் தேவையில்லை, அவங்களுக்கு இறைவனே சேர்த்து வைப்பான். அதான் அதோட பவர். 8ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். இவன் வேற ஒருத்தன் சும்மா இருறா அப்படிங்கிற மாதிரி 8ஆம் இடத்துல ஒரு ஆட்சி பெற்ற என்ன ஆகும்? ஏற்கனவே கையில் கோர்ட்டு கேஸ் கட்டி வச்சு பொண்டாடி சுற்றிட்டு இருக்கா சார். வழக்கு வர்றதுக்குன்னே வாட்சிலே உட்காந்துருக்கேன் சார். ஸோ சூரிய பகவான் வெயிட்டிங்கில் இருப்பார். கமான் மகர ராசி கமான். அப்போ என்ன பண்ணும், ரெட்டில்ஸில் போயிட்டு சூரியனார் கோயில் இங்கே ஞாயிறு கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு சூரியன் காலில் விழுந்திருக்கேன். காலைல 6 மணிக்கெலாம் போயிடணும். அப்போ நீங்கள் சூரியனார் கோயில் போகிறது இன்னும் பெஸ்ட்டு. 8 கூடியவன் ஆட்சி பெறுகிறான். புதனோடு சேர்ந்து 8 கூடிய 6 கூடிய 8 மறைந்து விபரீதரா. டீச்சர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். தலைமை ஆசிரியராக இருக்க போகிறேன் சார், நான் எனக்கு இந்த அது என்ன சொல்லுவீங்க, நல்ல ஆசிரியர் விருது கிடைக்குமா? கிடைச்சிரும். பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகள் அதெல்லாம் கிடைக்கும். என்ன சார் ஒரு பக்கம் இப்படிங்கிறீங்க, ஒரு பக்கம் லீகல் கேஸ் இருக்கிறவனுக்கு தான் வராதுன்னு சொன்னேன். உங்களுக்கு என்ன, உங்களுக்கு நீங்கள் ஆசிரியர், நீங்கள் பாட்டுக்கு விருது வாங்க போங்க. உங்களுக்கெல்லாம் நல்ல ப்ரொஃபைல், நல்லா இருப்பீங்க. மகர ராசிக்காரர்கள் மிக்சடான பலன்கள் நடக்கும். பிள்ளைகளால் மன கஷ்டம். மகர ராசிக்கு அந்த மாதம் ஃபுல்லாக குழந்தைங்களை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. 5 கூடிய நீச்சம். என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, ஆப்ரேஷன் ஆயிடுச்சு, ஐயோ மூக்கில் டியூப் விட்டாங்க, அந்த குழந்தை எவ்வளோ துடிச்சதோ வந்துச்சோ போச்சோ, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒன்றுமே இருக்காது. அது டாக்டரே அதை மதிக்க மாட்டாங்க. ஒரு 1/2 மணி நேரத்தில் அனுப்பி விட்ருவாங்க. ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டலே 2 ஆக்கிடுவீங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். நிதானமாக இருங்க. ஒன்றும் இல்லை, அமைதி பழகுங்கள். ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, லக்ஷ்மியை கும்பிடுங்க. எமோஷனாக இருங்க.
குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சு, ஸ்கூலில் கூப்பிட்டு சொல்கிறாங்க, போனால் போட்டு சார், அடுத்த எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கலாம். அமைதி 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 அமைதி, லீகல், நோ நோ நோ. அதனால் ஜாக்கிரதையாக இருக்க மகர ராசிக்காரர்கள் சிறப்பு. ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலே நமக்கெல்லாம் இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆடி மாதம் வந்து விட்டது, ஆடியிலே ஆடி வருவா, இந்த மாதிரிலாம். ஆடி மாதம் இஸ் a divine month for the Hindus. This month, overall month is a divine month. நிறைய லூஸ் போய் ஆடி மாதம் வெறும் மாதம்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆடி மாதம் we are highly divine into all the chapters. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ தான் நம்மளுடைய மாரியம்மன் கோயில் திருவிழாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பால்குடம் அழகு குத்துறவங்கலாம் தேர் பிஸி இன் தேர் டிவோஷன், அவங்களுடைய பிரார்த்தனைகளில் we are seeing அதெல்லாம் நடக்கும். இப்போ இந்த ஆடி மாதத்தில் ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, இறைவனும் இறைவியும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாம்னு அப்படி சொன்னாங்க. அப்போ தான் நம்ம சுத்தபத்தமாக இருப்போம். ஆனால் அதுக்காக அது மாதமே ப்ராப்ளம்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. இது யாரோ பிற்காலத்தில் உருவாக்கியிருக்காங்க. தட்சிணாயன புண்ணியகாலம் முடிந்து உத்தராயண புண்ணியகாலம் தொடங்குகின்ற மாதமே இந்த ஆடி மாதம் தான். ரொம்ப முக்கியமான மாதம். இந்த ஆடி மாதத்தில் சூரியன் பிரவேசிக்கிறார் பாருங்க கடகத்துக்குள்ள. அது அவ்வளோ பெரிய விசேஷம். ஏற்கனவே அங்கே உச்சம் பெற்ற குரு பகவான் வேற இருக்காரு. அதை சூரிய பகவான் மீட் பண்ண போறார். குரு வந்து ஒரு காலப்புருஷ தத்துவத்தில் 9 கூடிய பாக்யாதிபதி, சூரியன் 5 கூடிய யோகாதிபதி. ஸோ உலக மக்கள் எல்லார் வாழ்க்கையிலுமே யோகாதிபதியும் பாக்யாதிபதியும் மீட் பண்ண போறாங்க. இது எப்படின்னா, குபேரனும் யார் சொல்றது, குபேரனும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம ஒரு பணம் ஒரு சுவர்ணக்காரசன பைரவரும் மீட் பண்ற மாதிரி அப்படி வச்சுக்கலாம். 2 மிகப்பெரிய ஆட்கள் சந்திக்க போறாங்க. குரு ஒரு பக்கம் பணத்தை கொடுக்குறவரா இருக்காரு, சூரியன் ஒரு பக்கம் உலகத்தை நிர்வகிக்கிற ஹெச்ஓடியா இருக்காரு. அப்போ அவங்க 2 பேரும் மீட் பண்றது ஒரு பெரிய யோகத்தை தருகிறது. இந்த ஆடி அமாவாசை எல்லாம் சூரிய கிரகணம் அன்னைக்கு நாள் கண்டிப்பா போயிடுங்க. அந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதிலாம் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, நீங்க அன்றைய தினம் நீங்கள் பிரார்த்தனைகள் செய்து கொள்ளுங்கள். ரொம்ப நல்ல நேரம் அது. அதே நேரத்தில் இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, 5ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். சூரியன் ஆட்சி பெறும்போது அரசியல் ஆசை வரும். நீங்க ஏன் சும்மா இருக்கீங்க, நீங்க வாங்கனே வட்டச் செயலாளர் பதவி வாங்கலானே அப்படிங்கிற மாதிரி, ஹலோ வணக்கம், நான் வந்து இந்த மாதிரி பதவி எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்குள்ள ஆட்சியும் அதிகாரம் போன்றவைகள் ஏற்படும். 5ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்ற சூரியனோட புதன் இருக்கிறார். புதன் இருக்கும்போது இது வந்து என்ன சொல்லுவாங்க, புதாதித்ய யோகம் என்று சொல்வார்கள். இந்த உலகத்துக்கே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை தரக்கூடியவர் யாருன்னா மிஸ்டர் சுக்கரன். இங்க பாருங்க, இந்த சுக்கரன் போய் என்ன பண்றாரு, நீச்சமாயிடுறாரு. அவர் ஏன் நீச்சமாகறாருங்கிற கால்குலேஷன் புரியுதா உங்களுக்கு? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஏன் வந்து இந்த ஆடி மாதம் வந்து நீங்க ரொமான்ஸ் மாதமாக இருக்கக்கூடாதுன்னு ஏன் பெரியவங்கலாம் சொல்றாங்கன்னா, சுக்கரன் நீச்சம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த உற்பத்திலாம் கம்மியாயிடும். அப்போ குழந்தை விஷயத்துக்கு நீங்க முயற்சி பண்ணாலும் பெரும்பாலும் பேருக்கு அது ஓகே ஆகிறது இல்லை. அதான் அதில் இருக்க விஷயம். சுக்கரன் நீச்சமாக இருக்கிறதுனால. அப்போ நீங்கள் என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு, அடுத்த மாதம் அனுப்புவாங்க, அப்புறம் போய் பேசிக்கிங்க, இப்போ வேண்டாம். ஸோ அப்போது 2 7 கூடிய நீச்சம்ங்கும் போது ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் அங்கேருந்து ரிப்ளை வராது. அக்கா மகளே இந்து பார்த்தீங்கன்னா காலிங். இப்போ கூட நீங்கள் அவங்கள பற்றி எழுதிருக்கீங்க. உங்கள் லவ் ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, உங்களுக்கு ஸ்கிரிப்ட் சொல்லுற லவ் ஒர்க் அவுட் ஆயிரும். அந்த மாதிரி 2 7 கூடியவர் நீச்சம் என்பதால் சுக்கரன், அதாவது வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். சுக்கரன் நீச்சம் என்னும்போது நீங்கள் இந்த மாதம் பேக்கரியில் இருக்கிறவங்க, இந்த இது ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, காஸ்மெட்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கார் வாங்கி ரீசேல் பண்ணுறவங்க, ஆடம்பரமான கம்ப்யூட்டரு, டேபு, எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸு, இந்த மாதிரி கேமரா பிஸ்னஸ் பண்ண ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பெரிய பெரிய முதலீடுகள் செய்யாதீங்க. சுக்கரன் நீச்சம். அப்போ மனைவி கூட சண்டை போட்டவங்கலாம் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது. காரணம் என்னவென்றால், மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் நீச்சமாகி விட்டார். அப்போ என்ன ஆகும்னா, அப்போ தான் வேற மனைவி மாதிரி எண்ணெல்லாம் வரும். எப்போ உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வருதோ, நீங்களே ஓடி போய் குழிக்குள்ள விழுந்துருக்கேன் பாருங்க. கடவுள் வந்து நமக்கு இந்த குழி பிரிக்கிறதுல அந்த கிரகங்கள் எப்படி பண்ணுன்னா, டைவர்ஸ் பண்ணலான்னு யோசிக்கிறவங்க, புரியுதா, சாயந்தரம்னா சரக்கு போடலான்னு யோசிக்கிறவங்க, இதெல்லாம் என்னன்னா கிரகங்கள் குழி வச்சு கூப்பிடுது உங்களை, வாங்க வாங்க வாங்க. அப்போ தான் நீங்கள் கெட்டு போவீங்க, பொழப்ப பார்க்க மாட்டீங்க, டிஸ்டர்ப் ஆவீங்க என்பதால் தயவு செய்து நண்பர்களே, இந்த மாதம் நீங்கள் ஒர்க்கை மட்டும் பாருங்க. ஏன்னா சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கிறார், யோகாதிபதி சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறார். வேலை செய்யறதுக்கான பர்ஃபெக்டான நேரம். காலையில் வந்துட்டீங்க, ஏசியை போட்டிங்க, கம்ப்யூட்டர் ஆன் ஆயிடுச்சு, ரிப்போர்ட்டை கையில் கொடுத்துட்டாங்க, ஸ்கிரிப்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க, உட்காந்து பவர் பாயிண்ட் போட ஆரம்பிச்சிங்கன்னா சாயந்தரம் தான் எந்திரிக்கணும். பிஸியாக இருக்கணும். ஆஃபீஸில் நெருப்பா தீயா வேலை செய்யணும். குமாரே மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதம். உழைப்பவர்களுக்கு நான் சொல்லுவேன், எப்பயுமே உழைப்பவர்களுக்கு எதை பற்றியும் பயம் ஆடாது. உழைப்பவர்களுக்கு உலகத்தில் பயம் இல்லாத நிலை வேண்டுமா, உழைச்சிக்கிட்டே இருங்க, பயம் வராது. உழைப்பாளிகள் மட்டும்தான் அந்த உன்னதத்தை அடைய முடியும். அதனால் மனசார வச்சுக்கோங்க. ஹாப்பி உழைப்பாளர் தினம் அப்படிங்கிறத மே 1ஆம் தேதி கொண்டாடுறாங்களோ இல்லையோ, இந்த ஆடி மாதம் கொண்டாடிக்கலாம். ஹாப்பி உழைப்பாளர் மாதம். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. சுவாமிஜி, ஆடி மாச பலன்கள் ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. என்ன மாதிரியான பலன்கள் மக்களை தேடி வர இருக்கு இந்த ஆடி மாதம் அப்படின்னு. மக்கள் உங்களுடைய பதிவை கேட்டு ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்றது? ஆடி மாத பலன்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் கீழே போயிட்டு இருக்க 2 நபரை கூப்பிடுங்க.
உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த இந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வாங்க, உங்கள் பிரச்சனைகள்லாம் தன்னால் சரியாக. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முக்கியமாக என்னோட இன்ஸ்டா ராம்ஜி சுவாமிகள்னு இருக்கும், அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் என்னோட அப்டேட்ஸ்லாம் தினமும் வரும். நன்றி.